அருள்ங்கிற ஒருத்தர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, இவருடைய பூர்வீக வீடு பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களுக்குள்ள நடந்த சொத்து தகராறுனால இவங்க அப்பாவோட கையை விட்டு போயிருக்கும். சொல்ல போனா அவங்க வீடு தான் அந்த ஏரியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயங்கரமான வீடு. அருளோட அப்பா கூட பிறந்திருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேணும்னே அந்த வீட்டு மேல ஒரு பிரச்சனையை பண்ணி சொத்தை பிரிச்சு தர சொல்லி இந்த வீட்டை எடுத்துக்கிட்டாங்க. சோ இப்போ வேற வழியே இல்லாம இந்த வீட்டுல வாழாம இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அருளோட அப்பா என்ன பண்றாருன்னா மெட்ராஸ் போலான்னு முடிவு பண்றாரு. அப்போ அருளுடைய அம்மா இருப்பாங்களங்க, அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து நின்னு நீங்க இதுக்காக ஏன் வெளியே போறீங்க, இங்கேயே ஏதாச்சும் ஒரு வீட்டுல இருக்கலாமேங்கிற மாதிரி எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம மெட்ராஸ் போறாங்க. அப்படி போகும்போது அருளுக்கு சித்தப்பா பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணா இருக்குது. அருள் மேல ரொம்ப பாசமா இருக்கு. இத்தனை நாளா ஒன்னா மண்ணா இருந்துட்டு மெட்ராஸ் போறேன்னு சொன்னாங்காட்டி நானும் மெட்ராஸ் வரேன், என்ன மெட்ராஸ்ல இருக்கிற ஸ்கூல்லயே படிக்க வைங்கன்னு சொல்லி அருளை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், அருள் போற இடத்துக்கே நானும் வருவேன்னு சொல்லி அழுக அந்த குழந்தைய கொஞ்சம் இல்லாததும் பொல்லாததும் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்புறப்ப பார்க்க அருள் பார்த்தோம்னா ஒரு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த சைக்கிளையும் போற இடத்துல கொண்டு போக முடியாதுங்கிற காரணத்துக்காக இங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் தேவைப்பட்டுருந்தா அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி சைக்கிளோட சாவியை கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. கட் பண்ண 1996 இருந்து இப்போ 2018க்கு வந்தா மெட்ராஸ்ல வீட்டுல மொட்டை மாடியில அருள் என்ட்ரி இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி சாப்பிட வந்த பறவைங்களை பார்த்து இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன், நாளைக்கு எல்லாம் வந்துருவேன், என்னோட ஒய்ஃப் தான் இன்னைக்கு சாயந்தரம் சாப்பாடு வைப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு செல்லமா பறவைங்க கிட்ட பேச சரி எந்த ஊருக்கு போறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க 96ல தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி வந்திருப்பாரு. அது வரைக்கும் யாருமே ஊருக்கு போனதே கிடையாது. இப்போ இவருடைய சித்தப்பா பொண்ணு ஒண்ணு இருக்கும், நான் கூட மெட்ராஸ்க்கு ஸ்கூலுக்கு படிக்க வரேன்னு சொல்லி கெஞ்சி இருக்குன்னு சொன்னோம்லங்க, அந்த பொண்ணு பேரு புவனா. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். சோ நீ வந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஸ்ட்ரிக்டா மிரட்டி சொல்லியிருக்குது. வேற வழி இல்லாம ரிசப்ஷனுக்கு போறதுக்காக ரெண்டு மனசா இருக்காரு. அருளோட ஒய்ஃப் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அருள் அனுப்பி வைக்கிறாங்க. சொன்னார ஊருக்கு வராரு. வந்து பழைய வீட்டோட வாசல் முன்னாடி நிக்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட், யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க பாருன்ட்டு. ஆனா அவங்க மூஞ்சியில முழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம நேரா ஒரு லாட்ஜுக்கு வராரு. அங்க ஒரு ரூம் எடுத்து தங்குறாரு. அப்போ நேரமே மண்டபத்துக்கு போனா நிறைய பேர் இருப்பாங்க, பேசணுமே கொஞ்சம் ஷையா இருந்துட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போய் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இப்போ மெட்ராஸ்ல இருந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அது வாடகை வீடு. அந்த வீட்டோட ஓனர் அந்த வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. சீக்கிரமா வீடை காலி பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால மெட்ராஸ்ல இருக்கிற அந்த வீட்டை நாமளே கொஞ்சம் பணத்தை பெறட்டி வாங்கிடலான்ட்டு அருள் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு நேரா ஒரு பஸ் பிடிக்கிறாரு. அந்த பஸ்ல போனா கண்டக்டர் பாத்தீங்கன்னா நம்ம அருளோட அப்பா டீச்சரா இருந்திருப்பாரு. அவரோட 95 பேட்சோட ஸ்டூடெண்ட். இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி சொத்து தகராறுனாலதான் ஊரை விட்டு போயிருக்காருங்கிற விஷயம் ஸ்டூடெண்டா இருக்கிற கண்டக்டருக்கு கூட தெரிஞ்சிருக்கு. சோ இந்த விஷயம் எல்லாம் சொல்லி அருள் கல்யாணத்துக்கு போறாருங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்பா வரலையான்னு கேட்க இல்லங்க அவர் கொஞ்சம் சொந்தக்காரர் மூஞ்சில எல்லாம் முழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி அருள் கொஞ்சம் அப்படியே இழுக்கிறாரு. ஆனா உங்க அப்பா அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லையே, எல்லார்ட்டையும் ரொம்ப ஜாலியா ஜோவியலா பேசிக்கிட்டு இருப்பாரு. என்ன கூட வயசுல சின்ன பையங்கிற வித்தியாசம் எல்லாம் பார்க்காம ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாரு. அவரா இப்படி ஈகோ பாக்குறாருன்ட்டு ஒரு கேள்வியை வைக்க எங்க அப்பா நார்மலா தான் இருக்காரு, துரோகம் பண்ணவங்களோட மூஞ்சில முடிக்கிறதுக்கு எனக்கு தான் விருப்பம் இல்ல, நான் தான் தட்டி கழிக்க முடியாத சுச்சுவேஷன்னால என்னோட தங்கச்சி ரொம்ப கம்பல் பண்ணங்காட்டி தங்கச்சிக்காக வரேங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாரு. இந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஊருக்கு போனா கண்டிப்பா என்னோட பேரை சொல்லி அப்பாவை விசாரிச்சேன்னு சொல்லுங்க கண்டக்டர் சொல்லிட்டு ட்ரெயின் பாஸ் ஆகிறதுக்காக கேட்டு போடுறாங்க. சோ நீங்க போற வேண்டிய கல்யாண மண்டபம் தான்ட்டு பத்திரிகையை பார்த்த மேனிக்கே கண்டக்டர் ரூட் சொல்றாரு. இப்போ நேரா அருள் அந்த கல்யாண மண்டபத்துக்கு வராரு. வந்தவரு நேரா கடைசி ரோல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கேமராமேன் இவருடைய ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ண அங்க இருக்கிற ஒரு எல்இடி டிஸ்பிளேல இவருடைய ஃபேஸை பார்த்துட்டு அருளுடைய முறை பொண்ணு வந்து பேசுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா அவரு எந்த ஒரு வேலையும் செய்யாம ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா முறை பொண்ணு அருளுக்கு தான் கேட்டிருப்பாங்க. மெட்ராஸ்ல எப்படி அனுப்பிட்டு நாங்க என்ன பண்றதுங்கிற மாதிரி இழுத்து உள்ளூருக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த எல்லாமே சொல்லி இதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்திட்டு அப்படியே கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு தந்த பொண்ணு கிளம்புறாங்க. இப்போ அருள் தனியா லாஸ்ட் ரோல் உட்காந்துக்கிட்டு இருக்க டப்புனு பின்னாடி இருந்து ரெண்டு கை வந்து அருளுடைய கண்ணை மறைக்குது. யாருன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம அருள்னால கண்டுபிடிக்க முடியல. எப்பா லைட்டா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு கேக்குறாரு. 1994 சம்மர் லீவ்ல நான் உங்க வீட்டுல எல்லாம் வந்து தங்கி இருக்கிறனே, கண்டுபிடிங்க பாப்போன்ட்டு கேட்க கண்டுபிடிக்க முடியல. டக்குன்னு முன்னாடி வராரு ஹீரோ என்ட்ரி. வந்தவரு நான் உங்களுக்கு அம்மாவளி சொந்தங்கிற வகையில சொல்லி என்ன ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. ஆனாலும் பாருங்க அருளுக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட ஞாபகம் இருக்கிற மாதிரியே நடிக்கிறாரு. ஆனா வந்த நம்ம ஹீரோ சும்மா இருக்காரா, வல 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 வலன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படி பேசும்போது கேட்டரிங் காரர் குறுக்க போக மடக்குன்னு மடக்கி பிடிச்சு அத்தான் வந்திருக்காரு, என்னென்ன ஸ்வீட் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டா அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம கேட்டரிங் காரர் பாவம் இதான் சான்ஸ்ன்னு சொல்லி ஹீரோவை வச்சு செய்ய பாக்குறாரு. ஆனா அத்தானுக்காகன்னு சொன்னங்காட்டி ஸ்வீட்டு காரம்ட்டு எல்லாத்தையும் கொண்டாறேன், சாப்பிட்டு பாட்டு நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்கன்ட்டு நேரா அவரு போறாரு. இப்போ நம்ம அருளுக்கு லாங் டிராவல் பாருங்க கொஞ்சம் சுச்சு வந்துருச்சு. இங்க பாத்ரூம் எங்க இருக்குன்ட்டு ஹீரோ
பணத்தை கேட்டுவிட்டாரு பாவம். அவர் சற்றும் யோசிக்காமல் 1க்கா 2க்கான்ட்டாரு. ஆஹா பப்ளிக்கா கேட்டுவிட்டானே தம்பி 1 அப்படிங்கிறாரு. அதுக்கும் நம்ம ஹீரோ கிட்ட உடனே ஆன்சர் வருதான்னு கேட்டோம்னா கிடையாது. கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தமாமா நம்ம ஹீரோ. சோ ஒரு வாரமா இங்கதான் இருக்காராமா. ஒய்ஃபை வீட்லயே விட்டுட்டு வந்திருக்காராமா. அதனாலேயே ஹீரோக்கு மேல் மாடியில தனியா ஏசி ரூம் கொடுத்திருக்காங்களாமா. கீழ இருக்க பாத்ரூம் சௌகரியமா இருக்காது. 1 பாத்ரூம்னா இங்கேயே போய்க்கலாம் அட்ஜஸ்டபிள். 2 பாத்ரூம்னா மேல போலாம் வெஸ்டர்ன் டைப்ல ராயலா இருக்குங்கிறாரு. தம்பி ஒன்டாம்பா நான் போயிட்டு வரேன்னு கிளம்பும் போது வரேன் அப்படின்ட்டு ஹீரோவும் கூட வர்றாரு. இத்தனை நேரம் உங்ககிட்ட பேசினதுல எனக்கும் முட்டிக்கிச்சு வாங்க போலான்ட்டு. ஆஹா இதை நம்மள விடாது போல் இருக்கேன்னு பாத்ரூமும் போறாரு. பாத்ரூம் போகும்போது கூட நம்மளோட வாய் ஓயல. ஞாபகம் இருக்கா அந்த காலத்துல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம அருள் பார்த்தோம்னா பாத்ரூம் போகும்போது பேச மாட்டாராமா. ஏன்னா பேசினா ஜெம்ஸ் எல்லாம் வாய் வழியா போய் கிருமி ஆயிரும்ட்டு. அதையும் நம்ம ஹீரோவே சொல்லி காமிச்சு இன்னும் நீங்க மாறவே இல்லாதான். ஆனா நான் அப்படி இல்ல, நீங்க பேச வேணாம் நான் பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு. ஆஹா இவன் இருந்து தப்புச்சா போடுமுடான்ட்டு நேரம் நம்ம அருள் மண்டபத்துக்குள்ள வராரு. வந்ததும் பாத்தீங்கன்னா நம்ம அருளோட தாய் மாமா இருக்காரு. அருளை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி அவர்கிட்டயாச்சும் ஹீரோ யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா கூடையும் மாடையும் ஹீரோ வந்துகிட்டே இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ தெரியாதனமா செருப்பு கால்ல இருந்து கழுது போச்சு. அதை தட்டி விட்டு பந்தாடுறாங்க எல்லாரும். என்னைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் அப்படிதாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்பவும் பாருங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குமேன்னு சொல்லிட்டு தாய் மாமா சொல்ல டப்புன்னு கால் பண்ணி கொடுத்தாரு அருள். இந்த நேரமா சும்மா பகுமானமா பேசிக்கிட்டு இருந்த தாய் மாமன் டக்குன்னு போன்ல எடுத்ததும் அத்தா இருந்தாலும் நீங்க நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம், நீங்கெல்லாம் இருந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்குமான்னு பம்பிட்டாரு. மெட்ராஸ்ல இருக்கிற அருளோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னன்னா இந்த தாய் மாமா இருக்காருலங்க இவரோட சொந்த தங்கச்சி பையன் அருள் ரொம்ப நாள் ஆச்சு மெட்ராஸ் போனவங்க திரும்பி வரவே இல்லை என்று ஃபீல் பண்றாரு. அந்த கேப்ல நம்ம ஹீரோ செருப்பெல்லாம் போட்டு வர அத்தானுக்காக ஆசையா கேட்டரிங் காரரை எடுத்துட்டு வராரு. அப்படியே அவர் எடுத்துட்டு வந்த பஜ்ஜியையும் ஸ்வீட்டையும் நேரா நம்ம ஹீரோ சீஸ் பண்ணிட்டார். அப்படியே எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை கலாச்சே ஆகணுங்கிற மைண்ட் செட்ல எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு டாபிக்கை கொடுத்திருக்காரு ஹீரோ. ஏன்னா கல்யாணத்துல என்னமோ ஒரு சேட்டை பண்ணியிருக்காரு. அதை எப்படியாச்சும் அருள் கிட்ட சொல்லி கலாச்சாரலான்னு கேட்டரிங் காரர் வரும்போது இந்த பார் 4000 பேர் வந்து சாப்பிடுற மாதிரி 4 கல்யாணத்தை உனக்கு புடிச்சு தரேன், அந்த விஷயத்த மட்டும் சொல்லிடாத ராசான்னு கேட்டரிங் காரர் வாய் அடைச்சிட்டாரு நம்ம ஹீரோ. சோ கல்யாணத்துல ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. என்ன அப்படிங்கிறது தான் யாருக்கும் தெரியல. இப்போ எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க அருள் வெளியூர் போறங்கிற விஷயத்த சொல்றாரு. தாய் மாமா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு தங்கச்சி கிட்ட கிஃப்ட கொடுத்து வரேன்ட்டு நேரா ஸ்டேஜுக்கு போறாரு. பின்னாடியே அத்தான் அத்தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டாரு. அப்படி கிஃப்ட பறிக்கும் போது மாப்பிள்ளையே என்ன சொல்றாருன்னா நீங்க உங்க தங்கச்சியை எப்படி எல்லாம் வாழ்த்தீங்க வளர்த்தீங்கன்ட்டு பெரிய புராணத்தை போன் கால்லயே எல்லாமே உங்க தங்கச்சி சொல்லிட்டாங்க. சொல்ல போனா நாங்க அதிகமா பேசின விஷயமே நீங்க தான்ட்டு தன்னோட தங்கச்சி இவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிற விஷயத்த சொல்றாரு. சரி என்ன கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கிறத ஸ்டேஜ்லயே வச்சு ஓபன் பண்றாங்க புவனா. போட்டோ எடுக்கிறதுக்கு சொந்த பந்தம் எக்கச்சக்கமா வெயிட்டிங்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எல்லாம் நில்லுங்க அப்படின்னு நிக்க வச்சு அந்த கிஃப்ட ஓபன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அருளே சேமிச்சு வச்சு கொலுசு வலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. சோ அந்த ஸ்டேஜ்ல இருந்தே அண்ணன் வாங்கி கொடுத்த சீரனு சொல்லி வலையில கொலுசு எல்லாமே போட்டுக்கிறாங்க. சொல்ல போனா கொலுசை போட்டு விட சொல்ல ஸ்டேஜ்லயே நம்ம அண்ணன் போட்டு விடுறாரு. ஐ மீன் அருள் போட்டு விடுறாரு. அப்போ கிளம்புறேன்னு சொன்னா ஒரு கலவரமே ஆகும்ல. சோ சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போறாங்கிற வகையில மலுப்பி நம்ம ஹீரோ கூட்டிட்டு வரும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு லைட்டா முறப்பையன் மாதிரி ஆகுறாரு. புவனா மடக்குன்னு நம்ம ஹீரோவோட காலரை பிடிச்சு அண்ணன் எங்கேயும் போக கூடாது, சாப்பிட கூடாது, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், என் கூட தான் எல்லாரும் சாப்பிடணும்னு ஆர்டர் போடுறாங்க. சரின்ட்டு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்க கீழே பாத்தீங்கன்னா அருள் சித்தப்பா சித்தியை பாக்குறாங்க. அதாவதுங்க புவனாவோட அப்பா அம்மாவை பாக்குறாரு. பார்த்து நல்லா இருக்கீங்களாங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு ஹீரோ யாரு எனக்கு ஞாபகம் வரலையேன்னு கேட்கும் போது சித்தப்பா சித்தி யார கேக்குறாங்கன்னே தெரியாம நம்ம ஹீரோவையே கூப்பிட்டு கேக்குறாங்க. உங்க அத்தானுக்கு யாரையோ தெரியலையாமா, நீ யாரு என்னன்னு கிளாரிஃபை பண்ணி இருந்து போயிட்டாங்க. நம்மால நார்மலாவே 5 மணி நேரம் பேசுவாரு, இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சா மூச்சு விடாம கேக்குறாரு. யாரோட டீடைல்ஸ் சொல்லுங்க டப்புன்னு சொல்லி போடுறேன் அப்படின்னு கேட்க அத்தான் வந்து அப்படியே மலுப்புற வகையில என்ன சொல்றாருன்னா இங்கதான் பார்த்தேன் காணாம போயிட்டாருன்னு கேட்கும்போது க்ளூ சொல்லுங்க, நெட்டையா குட்டையா கருப்பா வெள்ளையா மாநிறமா என்ன கலர் சட்டை போட்டிருந்தாங்க எப்படி வந்தாங்க எங்க நின்னாங்கன்ட்டு எல்லா கேள்வியும் கேட்கிறாரு. எப்படியாச்சும் வந்து தப்பிக்கணுமேங்கிறதுக்காக பசிக்குதுப்பான்ட்டு மூஞ்சிய பவ்யமா வச்சுட்டு சொல்ல எனக்கும் தான் பசிக்குதுன்ட்டு நேரா சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படி சாப்பிடறதுக்கு பந்தியில பக்கத்துல தாய் மாமாவும் உட்காந்துருக்காரு. அப்படியே வாழை இலைய ஓபன் பண்ண அருளோட போன் பாத்தீங்கன்னா சார்ஜ் கம்மியா இருக்குது. சோ நேரா ஹீரோ தன்னோட கிட்ட வேலை செய்யற ஒருத்தர் கூப்பிட்டு சார்ஜ் போடுன்னு சொல்ல அவரும் நம்ம ஹீரோவை வச்சு செய்யறாரு. இவர்கிட்ட தான் நான் ஓனரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல கேட்டேன்னு மரியாதையை கெடுத்துருவான், பத்திரமான இடத்துல போனை சார்ஜ் போட்டு வையின்ட்டு சுவிச் ஆஃப் பண்ணி தர சொல்ல நேரா போனை சார்ஜ் போடுறாங்க. அப்போ சாப்பிட்ற இடத்துக்கு வந்தா நம்ம அருளுடைய அப்பா கிட்ட பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்களங்க. ஒரு 4 பேர் இடத்தெல்லாம் எழுதி வாங்கியிருப்பாங்களங்க அந்த வீட்டை. அவங்க கடைசி ரோல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த ஹீரோ சொல்லி காமிக்க அருள் அப்செட் ஆகுறாரு. இதை பார்த்ததும் நம்ம தாய் மாமா டென்ஷன் ஆகுறாரு. எந்த நேரத்துல எதை பத்தி ஞாபகப்படுத்தணும்னு இல்லையான்ட்டு. ஆஹா அத்தான் அப்செட் ஆயிட்டாரு,
விடக்கூடாதுன்ட்டு அதையும் இதையும் சமாளிக்கிறங்கிற பேர்ல நம்ம ஹீரோ ட்ரை பண்றாரு. நீ நார்மலா பேசினாவே அதை கேட்க முடியாது ராசா, சமாளிக்கணும் அதையும் ட்ரை பண்ணாத, கொஞ்சம் அமைதியா இருந்து தாய் மாமா கையெடுத்து கும்பிட ஹீரோ ஒரு சபதம் எடுக்கிறார். சொல்ல போனா சாப்பிடுற சாப்பாட்டுல எல்லாம் சத்தியம் பண்றாரு, நான் பேச மாட்டேன்னு. அடி ஆத்தா அடியோ, நீ பேசாம இருக்கிற, அதை நாங்க நம்பணுமான்னு தாய் மாமா கேட்க, சாப்பிடுற வரைக்கும் பேசாம இருக்கிறேன் அப்படின்னு சைகையிலேயே சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் செஞ்சும் காட்டுறார். சாப்பிடுற வரைக்கும் பேசல, இலைய மூடி வச்ச அடுத்த செகண்ட் அந்த வாய் ஓபன் ஆயிருச்சு. ஆனா சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா, அருளோட போன் நம்பரை வாங்கி போன்லயும் சேவ் பண்ணிட்டு, இந்த போன்ல மிஸ் ஆயிருச்சுன்னா மொத்த நம்பரும் போயிடும், முக்கியமான நம்பர் எல்லாம் நான் கையில எழுதி வச்சிருப்பேன், சின்னதா வச்சிருக்கிற ஒரு புக்ல நம்ம அருளோட நம்பரை நோட் பண்ணிக்கிறாரு. இப்படியே எல்லாரும் கை கழுவிட்டு கிளம்பும் போது அருள் அனுப்பி வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வராரு. ஆனா புவனா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, சொன்னா போக விட மாட்டாங்க, இங்க ஒரு பிரளயமே நடக்கும் அருள் பயப்பட, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றி விடுறதுக்காக நம்ம ஹீரோ தான் அருளை டிராப் பண்ண போறாரு. போறதுக்கு கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தாய் மாமனை புடிச்சுக்கிட்டாரு. அவரு யாரோ ஒருத்தங்களோட போன்ல பிஸியா இருக்க, அட்ரஸ் சொல்றங்கிற பேர்ல கத்தி கத்தி பேசுறாரு. இப்படி ஹீரோ வேற ஒரு போன் கால்ல இருந்துகிட்டு இருக்கும் போது அருள் சார்ஜ் போட்டுருக்கிற தன்னோட போனை வாங்கி ஒய்ஃப் கிட்ட பேசுறாரு. மெட்ராஸ்ல இருக்க தன்னோட ஒய்ஃப் என்னங்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு நாள் இருந்து முகூர்த்தத்தை பார்த்துட்டு வாங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நான் கட்டாயம் வரணும்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட இன்ட்ரோவை பத்தி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க, பக்கத்துல இருந்து ஹீரோ சத்தமா பேசுறது நேரம் மெட்ராஸ்ல இருக்கிற அந்த அருளோட ஒய்ஃபுக்கே கேக்குதுன்னா பாருங்க, அப்படி ஒரு வாய் அந்த திருவாய். ஆனா ஒய்ஃப் கண்டுபிடிச்சாங்க என்னன்னா, அருள் தன்னால பேசும்போது எதையோ ஒன்னு இழந்திருக்கிற ஒரு சோகம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஊருக்கு போற இந்த ஒரு நாள்ல பயங்கர சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாரு. டோன்லயே கொஞ்சம் வித்தியாசம் எல்லாம் தெரியுது. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் நம்ம ஹீரோ வராரு. யாரு அக்கா கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, குடுங்க போனேன்னு சொல்லி போன வாங்கி, நான் தான் உங்களுக்கு தம்பி முறை ஆகணும், மண்டபத்துல அத்தான நான் தான் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ நான் தான் பஸ் வச்சு விட்டுறேன், நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு போன் பேசி அவங்கள பேசவே விடாம பரபரன்னு பேசிட்டு நம்ம அருள் கிட்ட போனை கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப பிரச்சனை என்னன்னாங்க, ஹீரோ யாரு என்னங்கிற விஷயம் ஹீரோவோட பேர் கூட அருளுக்கு தெரியாது. ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, போன்ல நீயாச்சும் கேட்டிருக்கலாமே, நீ யாருப்பா உன் பேர் என்னன்ட்டு, அதையும் நீ கேட்க மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ நேரா நம்ம ஹீரோ அருளை டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாரு. போறப்ப தாய் மாமா அழுகிறாரு, அடிக்கடி இந்த ஊருக்கு வாங்க, எங்களெல்லாம் வந்து பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நேரா ஹீரோவும் அழுகிறாரு. பஸ்ஸுக்கு டிராப் பண்ண போறப்ப பார்த்தோம்னா, நாட்டு பால் நாட்டு கருப்பட்டியில போற டீ சூப்பரா இருக்கும், குடிச்சிட்டு போங்க, பஸ்ஸுக்கு டைம் இருக்குன்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் இறங்கி அந்த டீயை குடிக்கும் போது பஸ் போயிருச்சு. இப்போ நேரா பஸ் ஸ்டாப்புக்கு போய் கேக்குறாங்க, பஸ் கிளம்பி 1/4 மணி நேரம் ஆச்சு தம்பின்றாரு. இப்போ கடைசி பஸ் எதுவுமே இல்ல. காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு தஞ்சாவூர் போனா ஒரு டிராவல்ஸ் இருக்குன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அத்தான் டென்ஷன் ஆயிட்டாரு. நாளைக்கு நான் ஆபீஸ் வரேன்னு சொல்லியிருக்கேன், போன் போட்டு நான் என்னன்னு சொல்ல முடியும், என்ன பார்த்து கேவலமா சிரிப்பாங்கன்னு கத்துறாரு. வேற வழி இல்ல. ஹீரோவோட ஸ்கூட்டில ஏறி போகும்போது இங்க ஏதாச்சும் லாட்ஜ் இருக்கான்னு கேக்குறாரு. நம்ம ஊர் லாட்ஜ் எல்லாம் நல்லா இருக்காது, எங்க வீட்டுக்கே வாங்கலே தங்கலாமேன்ட்டு ஹீரோ ஒரு பிளான போட, அத்தான் பயங்கரமா டென்ஷன் ஆகி ஒரு லாட்ஜுக்குள்ள போறாரு. போனது வெளியே வந்துட்டாரு. ஏன்னா அந்த லாட்ஜ் இருந்த லட்சணம் அப்படி. ஆப்போசிட்ல இன்னொரு லாட்ஜ் இருக்கு, அங்க போறாரு. போக போக வெளியே வந்துட்டாரு. ஏன்னா அந்த லாட்ஜே அப்படி. இப்போ வேற வழியே இல்ல, நம்ம வீட்டுக்கு வாங்க ஜாலியா போலான்னு சொல்லிட்டு அத்தானை கூட்டிட்டு நம்ம ஹீரோ கிளம்பும் போது இன்டர்வல். அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க. இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா February 30ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நிறைய காட்டுங்க. அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம படன்னு போற வீடியோவை நீங்க கடைன்னு பார்க்க முடியும். ஸோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல அருள் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்லி சிக் லீவ் சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி அருள் வர போற விஷயத்த சொல்ல நேரா வீட்டுக்கு வராங்க. பழைய பெரிய வீடு ஒண்ணு இருக்கு. உள்ள போய் பார்க்க ஹீரோயின் வராங்க, அருள் வெல்கம் பண்றாங்க. அப்படியே வீட்டெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, செவுத்துல நிறைய போட்டோஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, வாங்க ரெஃப்ரெஷ் ஆகலாம்னு சொல்லிட்டு அத்தான குளிக்க வைக்கிறதுக்காக உள்ள போறாரு. அங்கேயும் நம்மால் வாய் ஓயல, வளவலன்னு பேச்சுக்கள். அப்படி குளிக்க போறப்பதான் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு நம்ம ஹீரோ. அத்தான் நீங்க பீர் அடிப்பீங்களான்னு. இல்ல இப்போ வேணாங்கிறாரு நம்ம அருள். அப்போ அடிப்பீங்க, கேட்ட கேள்விக்கு தான் பதில், அடிப்பீங்களா இல்லையா அப்படின்ட்டு கேட்க ஆளுக்கு ரெண்டு பீர் சொல்லிடுறாரு. குளிச்சுட்டு வெளியே வர ஹீரோயின் நிக்கிறாங்க. அத்தானுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவர் பாட்டுக்கு பீர் சொல்ல போயிட்டாங்க. இந்த பொண்ணு பாட்டுக்கு நம்மள தப்பா நினைச்சிருச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கறக்காக, இல்லமா இந்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ணலன்னு சொல்லும் போதே அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. வருஷத்துல எப்ப ஆச்சுன்னு தான் இந்த மாதிரி பீர் எல்லாம் அடிப்பாரு. சோ உங்களை குளிச்சு முடிச்சதும் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்தோரமா வர சொன்னாருன்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, செவுத்துல நிறைய போட்டோஸ் இருக்கு. அதுல பாருங்க ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது எடுத்துக்கிற ஒரு குரூப் போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ஹீரோவோட ஃபேஸ் எதுன்னு தேடி பாக்குறாரு. ஆனா கிடைக்கல. கீழே பாத்தீங்கன்னா எல்லாருடைய பேரும் லைனே எழுதியிருக்காங்க. சோ அதுல ஏதாச்சும் ஒரு பேரா தான் ஹீரோவுடைய பேர்
இருக்கும். சரி அது என்ன பேருன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் வர ஹீரோயின் கிட்ட கேட்க முடியாதே உங்க ஹஸ்பண்டோட பேர் என்னன்ட்டு. அதனால நேரா கிணத்து பக்கம் போறாரு. பீரை மண்பானையில ஊத்தி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. ஏன்னாங்க நேச்சர் தான் நல்லா இருக்குமாமா, அதனால அப்படி உட்கார வச்சுட்டு ஜாலியா அப்படியே பாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ பார்த்து நீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த வீடான்ட்டு கேட்க நான் பிறந்ததெல்லாம் சின்ன வீடு, எந்திரிச்சா தலையில முட்டும் காலை நீட்டினா கால முட்டும், அவ்வளவு ரொம்ப எளிமையான வீடு தான் இது. தன்னுடைய மாமனார் வீடு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பிறந்தவங்க 2 பேரு. ஹீரோவோட மாமனார் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா சொத்து பஞ்சாயத்துல மீதி இருக்கிற 2 சிஸ்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொத்துக்காக பயங்கரமா தகராறு பண்ணிருக்காங்க. இந்த வீடை பணத்துக்காக விட்டுருவாங்கன்னு சொல்லி எங்க முன்னோர்கள் கட்டின வீடு எனக்கு வேணும்னு ஹீரோயின் கேட்டிருக்காங்க. சோ ஹீரோ அதை இதையும் போட்டி மத்த 2 சிஸ்டர்ஸுக்கு என்ன பங்கு கொடுக்கணுமோ அதை காசா கொடுத்து மொத்த வீட்டையுமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் பேர்ல டோட்டலா கரையம் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீடுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லதா நடந்திருக்குது. சொல்ல போனா ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சில டைம்ஸ் பிரெக்னென்ட் ஆகி கரு கலைஞ்சிருக்கும். ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லது நடக்குது. இப்போ ஹீரோயின் 3 மாசம்ங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டு இருக்க இவர் போட்டிருக்கிற ஷர்ட் சூப்பரா இருக்குன்ட்டு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு அத்தா என்ன சொல்றாருன்னா புவனா தங்கச்சி வாங்கி கொடுத்ததுன்ட்டு தன்னோட தங்கச்சியோட கிஃப்ட்ங்கிறத பெருமையா சொல்றாரு. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஹீரோ தான் அந்த ஷர்ட்டை வாங்கி அதாவதுங்க புவனா கிட்ட இருந்து அந்த ஷர்ட்டை வாங்கி சென்னைக்கு பேக் பண்ணி அனுப்பியிருப்பாரு. நீ போட்டிருக்கிற ஷர்ட் கூட நல்லா இருக்குதுன்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல உண்மையாலுமே சொல்றீங்களா இல்ல பேருக்கு சொல்றீங்களான்னு ஒரு விஷயத்த டவுட்டா கேட்டுக்கிட்டே புது ஷர்ட் புது செருப்பு போறதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தன்னோட பிளாஷ்பேக் சொல்றாரு. என்னன்னா இவங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருந்திருப்பாரு. மத்தவங்க தர பழைய துணியை தான் போட்டுக்கிட்டு இருப்பாரு. பழைய செருப்பெல்லாம் தான் போட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்களே இவர்கிட்ட பணம் இல்லங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து இவங்க அப்பாவெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. பணம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் நல்லா பழகுவாங்க. ஹீரோவெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அருளோட அப்பா அப்படி கிடையாது. சொல்ல போனா அருளுடைய ஃபேமிலியில யாருமே அப்படி கிடையாதுங்க. அருளோட சித்தப்பா அருளுடைய தாய் மாமா எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப மனசார பழகுவாங்க. சோ அதனாலதான் இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்படின்னு மாடு கட்டுது. வாங்க வாங்க முக்கியமான ஒருத்தர் இன்ட்ரோ பண்றேன்னு சொல்லி நேரா போனா ஒரு காளை மாடு நின்றுகிட்டு அதுக்கும் ஒரு பிளாஷ்பேக். ஊர் சந்தையில வாங்குற கால் இல்லாம ரொம்ப ரொம்ப நெளிஞ்சு போய் இருந்திருக்கு இந்த கண்ணுக்குட்டி. சோ நேரம் வாங்கிட்டு வராரு. கொஞ்சம் கொஞ்சமா சீனி எல்லாம் போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இது பயங்கரமான ஒரு காளை மாடுன்னு சொல்லி. அருளோட தாய் மாமா பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ட்ரெயினர். சோ நேரம் அவர்கிட்ட மாட்ட காட்டுறாரு. சரியான மாடு, இந்த பயங்கரமான ட்ரைனிங் பண்ணுவோம்னு சொல்லி 2012 ஜல்லிக்கட்டுல இறக்குறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பரிசா அடிச்சிருச்சு. அடுத்த வருஷம் இறக்குறாங்க. பிடிக்க வந்த எல்லாத்தையும் ஏரல பறக்க விட்டு பங்கமா ஜெயிச்சிருச்சு. இப்படியே போய்கிட்டு இருக்க 2005 பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்துகிட்டு இருக்க இந்த வருஷம் ஏன் நீங்க பொங்கலுக்கு கூட்டிட்டு போகலங்கிற மாதிரி கயிறெல்லாம் அறுத்துக்கிட்டு இந்த மாடு என்ன பண்ணிருச்சு இருக்கிற நிலத்தெல்லாம் பயங்கரமா கொம்ப வச்சே தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. சோ ஹீரோ என்ன பண்றாரு இந்த மாடை நல்லா குளிப்பாட்டி ஊர்ல இருக்கிற தெருவுல எல்லாத்தையுமே நடந்து போய் ஊர்ல இருக்கிற ஒரு காட்டோரமா என்ன பண்றாங்கன்னா பசங்க ஒரு 10 பேர்த்த வச்சு ஜல்லிக்கட்டு பண்ண விடுறாங்க. இது தெரிஞ்சு போலீஸ் வராங்க. அப்போ வந்த எஸ்ஐ என்ன பண்றாரு டப்புன்னு யூனிஃபார்ம் கலத்திட்டு களத்துல இறங்கி ஜல்லிக்கட்டு எல்லாம் விளையாண்டுட்டு ஜல்லிக்கட்டு பேன் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்ட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம போயிட்டாரு. அதனால அவரு ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பாவம். இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் கால் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு 2 பேரும் நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசிக்கணும்ட்டு. அப்போ ஹீரோயின் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க இங்க நிறைய பாம்பு இருக்கும் மாடு கட்டி இருக்கிற இடத்துல எல்லாம் போகாதீங்கன்னு. இதை கேட்டதும் நம்ம அருளுக்கு கிடுகிடுன்னு நடுங்குது. அட பாவி பையல நடுச்சாமத்துல இங்க ஏன்டா கூட்டிட்டு வந்தா அப்படின்ட்டு வழுக்க டைமா அங்க போக திரும்பியும் பழையபடி கிணத்தோரமா வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போகும்போது எனக்கு இந்த சைக்கிள் தேவையில்லை, யாருக்கு இந்த சைக்கிள் தேவைப்படுதோ அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தானே அருளோட அப்பா இங்க இருந்து போயிருப்பாரு. சோ அப்படி ஹீரோவுடைய அப்பாவுக்கு இந்த சைக்கிள் கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்தே சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு பயங்கரமான கியூரியாசிட்டிங்க. ஒரு நாள் அப்பா சைக்கிளோட வராரு. அந்த சைக்கிள் அருள் அத்தான்னு தெரிய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த சைக்கிள்ல தன்னோட தம்பி அம்மாவை ஹீரோவை எல்லாத்தையுமே ஏற்றிட்டு அப்பா பயங்கரமா டூர் அடிக்கிறாரு. சொல்ல போனா தீபாவளி பொங்கல் அன்னைக்கு கூட நாங்க இவ்ளோ ஹாப்பியா இருந்தது இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. ஏன்னா சைக்கிள் வந்தங்காட்டி அவங்க குடும்பத்தோடைய சூழ்நிலையே மாத்திருச்சு. என்னன்னா ஹீரோ சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறாரு. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ண மாதிரி பெடல லைட்டா தட்டி தட்டி தாவுறாரு. அதுக்கப்புறம் குரங்கு பெடல் போடுறாரு. அதுக்கப்புறமா நேரா தண்டு மேல உட்கார்ந்து ஓட்டுறாரு. ஊர்ல என்னைக்குமே ஒருத்தங்க இருப்பாங்கங்க, தம்பி நான் தள்ளுறேன்ப்பா நீ ஜம்முன்னு உட்கார்ந்து சைக்கிள் ஓட்டுன்னு சொல்லி நம்மளை நம்பி ஏமாத்தி சைக்கிள்ல ஏற வச்சு தள்ளுற மாதிரி தள்ளி கை எடுத்துருவாங்க. பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு உண்மை நமக்கு தெரியும். அதே உண்மை நம்ம ஹீரோக்கும் தெரிய வந்து சைக்கிளை மண்ணு மேல தள்ளி விழுகிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறாரு. தன்னுடைய தம்பியை சைக்கிள் உட்கார வச்சு டெய்லியும் ஸ்கூலுக்கு போறாரு. வீக்கெண்ட் ஆனா அப்பா என்ன பண்றாருன்னா சாரி வியாபாரம் பண்றாரு. இந்த சைக்கிள்லங்க சாரி எல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்கு பக்கத்து ஊருக்கு எல்லாம் போய் சாரியை விட்டுட்டு வர்றாரு. சொல்ல போனா ஹீரோவும் தன்னுடைய தம்பியும் பெரிய ஸ்கூல்ல போய் படிக்கிறக்கே இந்த ஒரு சைக்கிள்
சைக்கிள் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா இந்த சைக்கிள் வரலன்னு வைங்களேன், பக்கத்து ஊர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் பஸ்ல தான் போகணும். பஸ்ல போறதுக்கு காசு இல்ல. சோ அருள் ஃபேமிலி கொடுத்த சைக்கிள்ல தான் இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இன்னுமே அந்த சைக்கிளை வச்சிருக்கேன்னு தூரமா காட்டுறாரு. அதுல கோணி பை எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ தன்னோட கல்யாண தன்னைக்கு கூட இந்த ஒரு சைக்கிள்ல தான் வந்தாருங்களாமா. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மறுபடியும் ஒரு பீர் அடிக்கலான்னு யோசனை வருது. இப்போ டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம எங்க இருக்கோம், உள்ளூர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவருடைய ஃப்ரெண்டான டாஸ்மார்க்ல இருக்கிற ஒருத்தருக்கு போன் பண்ணி ரெண்டு பீரை நடுச்சாமத்துல ரெடி பண்ண சொல்றாரு. சரின்னு பீர் வாங்க போறப்ப சைக்கிளையே தூக்கிட்டு போறாங்க. அணக்கத்துல போய் உட்கார்ந்து அங்க இருக்கிற தண்ணியில காலை விட மீன் எல்லாம் வந்து கடிச்சு வைக்குது. இது ஒரு வகையில ஜாலியா இருக்கு. இந்த வகையில என்ஜாய் பண்ணிக்கிட்டே அண்ணாந்து பார்த்தோம்னா நிலா இருக்கு. இத பார்க்கும் போதே எனக்கு பிறக்க போற குழந்தை ஞாபகம் வருது. நான் பேரை கூட யோசிச்சுட்டேன், என்னன்னு கெஸ் பண்ணுங்கன்னு அருளை கேட்க அவரும் என்னென்னமோ பேர் சொல்றாரு. ஆனா எந்த ஒரு பேருமே சரியா இல்ல. சரி நீயே சொல்லு, என்ன பேரை வைக்க போறேன்னு கேட்க அத்தானுடைய பேரான அருள்மொழிங்கிற பேரை சொல்றாரு. இத கேட்டதும் பயங்கரமான ஷாக் ஆகிறாரு நம்ம அருள். அப்படியே பீர் அடிச்சு பாத்ரூம் போய் ஒரு ஓரமா வந்து உட்கார நம்ம ஹீரோ வரலாறு எல்லாம் சொல்றாரு. என்னன்னாங்க, குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போவாராமா. ஆனா எப்பவுமே பாத்தீங்கன்னா பழமையான ஒரு கோயிலுக்கு போவேன்னு சொல்லி அந்த கோயிலோட வரலாறு சொல்றாரு. சேரர் சோழர் பாண்டியர் எல்லாம் போர்க்காலம் பண்ணும்போது சேரனுக்கு நெஞ்சில அம்பு பாஞ்சு முதுகு வழியா கிழிச்சிட்டு வந்துருச்சு. என்னதான் நெஞ்சில அம்பு பாஞ்சிருந்தாலும் முதுகுல அம்பு கிழிச்சும் போது புறம் முதுகு காட்டின மாதிரி ஆயிருமேன்னு சொல்லி சேரன் தன்னைத்தானே உயிர் நீட்டுக்கிட்டாருங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி இன்னும் எக்கச்சக்கமான ராஜாக்கள் வரலாறு எல்லாம் சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டே அந்த கோயில போய் உட்கார்ந்து கண்ணை மூடினா முப்பாட்டன்கிற வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேட்கும். சொல்ல போனா நம்ம ஆளுக இதைத்தான் வரலாறுன்ட்டு படிக்கணும். எங்கேயோ இருக்கிற ஜான்சி ராணியை தெரியும், நம்ம ஊர்ல இருக்கிற வேலு நாச்சியார் தெரியாதே. சோ நம்ம ஊரோட சேரர் சோழர் பாண்டியர்கள் நம்மள சுத்தி இருக்கிற வரலாறுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் அதான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டே துப்பாக்கி சூட்ல இறந்து போனவங்க பத்தி எல்லாம் பேசுறாரு. கூடவே நவம்பர் 26 அப்போ பாத்தீங்கன்னா அங்க இறந்து போன எல்லாருமே நம்மளோட சொந்தக்காரங்க தான் நினைச்சு நானே எல்லாத்துக்கும் திதி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே போதையில மயங்கி விழுகிறாரு. ஆனா பாருங்க விடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பேசியிருக்காரு நம்ம ஹீரோ. சரி வாங்க கிளம்பலான்ட்டு கிளம்பும் போது ஹீரோவுடைய செருப்பை நம்ம அத்தான் போட்டுக்கிறாரு. அத்தானோட செருப்பை ஹீரோ போட்டுக்கிறாரு. அச்சோ அதான் செருப்பு மாறி போச்சுன்னு போதையிலையும் தெளிவா இருக்காரு ஹீரோ. பரவாயில்ல நீ என்னோட செருப்பு போட்டுக்கங்கிற மாதிரி சிம்பாலிக்கா சொல்லிடுறாரு அத்தான். உங்க செருப்பு சூப்பரா இருக்கு, தொட்டாலே அப்படியே பஞ்சு மத்தியில நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வர்றாரு. இதுல இருந்தே ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப பட்ஜெட் பிளானிங் பண்ணி கம்மியான பட்ஜெட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு வராருங்கிற விஷயம் நமக்கு சொல்லாம சொல்றாங்க. இப்ப அப்படியே ஆத்தோரமா வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆத்து பத்தின விஷயத்தையும் வரலாற்றையும் சொல்றாரு நம்ம ஹீரோ. அப்படி பேசிக்கிட்டே வந்து வீட்டுல படுக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா அந்த 4 பேரை நீங்க மன்னிச்சிருங்க. யாருன்னா அருளோட அப்பாவை சூழ்ச்சி பண்ணி அந்த இடத்தெல்லாம் எழுதி வாங்கியிருப்பாங்கல்லங்க, வீட்டை எழுதி வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்கள மன்னிச்சிருங்க. ஏன்னா உங்களுடைய மனசு ரொம்ப நல்ல மனசு. நீங்க ஏதாச்சும் நினைச்சா கூட அதெல்லாம் அவங்களுக்கு பழிச்சிடும். நம்ம மேல யாருமே அழிஞ்சாங்கன்னு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போதையில கீழே விழுந்து போதையில அப்படியே அறத்தூக்கத்துல என்ன வளர்றாருன்னா நம்ம ஹீரோ, என்ன நீங்க இது வரைக்கும் பேர் சொல்லியே கூப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்க வாங்க நீ வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, யார்த்தையோ பேசுற மாதிரி இருக்கு. நாளைக்கு ஊருக்கு போகும்போது என்னோட பேரை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க அட்டான்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. இப்போ இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாங்க பேரை தெரிஞ்சுக்கணும், உன்னோட பேர் யாரு நீ யாருன்னே தெரியலன்னு சொன்னா ஹீரோ மனசுடைஞ்சு போயிருவாருன்னு சொல்லி செவுத்துல மாட்டி இருக்கிற குரூப் போட்டோ, பெஞ்சில் இருக்கிற புக்கு நோட்டுன்னு எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாரு. ஹீரோவோட பேர் தெரியல. அப்போ ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறாங்க. இவர் அருள் வேணான்னு சொல்றாரு. குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறோம்னு சொன்னாரான்ட்டு ரொம்ப கியூரியஸா கேட்க பயங்கரமா அருள் அழுகுறாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட காட்டிக்காமையே சொன்னாரு, நீங்க உள்ள போங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டே நேரா ஹீரோவுக்கு தலகாணி எல்லாம் வச்சு விட்டுட்டு யாருக்கிட்டையுமே சொல்லிக்காம அவசர அவசரமா செருப்பு தொட்டுட்டு பாதி தூரம் வெளியே ஓடியாண்டாரு. சொல்ல போனா ஹீரோவோட ஃபேஸ்ல முழிக்கிற தைரியம் இருக்கு இல்ல. அப்படி பாதி தூரம் வரும்போது தான் அருளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஹீரோவோட செருப்பை தொட்டுட்டு வந்துட்டாரு. ஆனா திருப்பி கொண்டு போய் விடுறதுக்கு மனசு இல்ல. நேரா ஒரு கோயிலுக்கு போறாரு. வாசல்லயே நிக்கிறாரு. அங்க ஒரு பூக்கடைக்கார அக்கா நேரா நம்ம அருளை கூப்பிட்டு வாங்க அர்ச்சனை பண்ணுங்க, பூவெல்லாம் வாங்கிட்டு போங்கிற மாதிரி சொல்ல, நான் இன்னும் குளிக்கல, இந்த ஊரை விட்டு போகணும், பக்கத்துல ஏதாச்சும் பஸ் வருமாங்கிற மாதிரி கேக்குறாங்க. தஞ்சாவூருக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. சோ அந்த பூக்கடையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யாரு என்ன எதுக்கு அவசரமா நீங்க போறீங்கிற மாதிரி எல்லாம் கேட்க அருள் எதுவுமே சொல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கிளம்பும் போது அந்த பூக்கடைக்கார அக்காவுக்கு பணம் கொடுத்து ஒருத்தர் பேர்ல அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றாரு. அவரோட பேரெல்லாம் எனக்கு தெரியாது, சாமியோட பேர்ல அர்ச்சனை பண்ணிருங்கன்ட்டு சிம்பாலிக்கா ஹீரோக்கு அர்ச்சனை ஒண்ணு பண்ண சொல்லிட்டு பஸ் ஏறாரு. போற வழியில தான் ஹீரோ ஒரு பழைய கோயில் சொல்லியிருப்பாருலங்க, முன்னோர்களோட வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த இடத்த பாக்குறாரு. சோ பஸ் நிறுத்த சொல்லி நேரம் அந்த கோயில்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அங்க இருந்து மெட்ராஸ் போயிடுறாரு. மெட்ராஸ் வந்து பார்த்தா மனசே இல்லாம இருக்காரு. ஒய்ஃப் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே அருள் சொல்ல அருளுடைய பொண்ணும் அருள் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. ஹீரோ கேட்டப்ப கூட என்ன பண்ணிருப்பாருன்னா தன்னோட ஒரிஜினல் நம்பரை கொடுக்காம வேற நம்பரை மாத்தி சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போ இதெல்லாம் நினைச்சு மனசு ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்க அருள் இந்த ஒரு வீட்டை வாங்க போறேன்னு சொல்லியிருக்காருங்க. அதுக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர்
இவர் என்ன பண்றாருன்னா, மெட்ராஸ்ல ஒரு பெரிய பணக்காரர், சொல்ல போனா அருளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காரு. அவர்கிட்ட கேட்க கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா தான் கேட்கிறாரு நம்ம அருள். இருந்தாலும் அந்த பெரிய பணக்காரர் என்ன சொல்லிடுறாருன்னா, நானே உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மெட்ராஸ்ல சொந்த வீடு இல்லாம இருக்கீங்களேன்ட்டு, எதுக்காக என்கிட்ட தயங்கிக்கிட்டு கேக்குறீங்க, கண்டிப்பா திருப்பி தந்துருங்கன்னு சொல்லி 25 லட்சம் ரூபாய் தர முன் வராரு. இருந்தாலும் ஹீரோவை நினைச்சு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துகிட்டு இருக்கு. ஹீரோ தன்னுடைய நம்பரை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வாண்டடா நம்ம அருளுடைய பர்ஸை எடுத்து ஒரு கார்டுல ஹீரோவுடைய நம்பர் எழுதி கொடுத்துருக்காரு. அது அருளுடைய பொண்ணு பார்த்துட்டு நேரா அருளோட போன் எடுத்து ஹீரோக்கு கால் பண்ணி அருள்கிட்டே கொடுத்துறாங்க. ஆனா லைன்ல இருக்கிறது ஹீரோ தாங்கிற விஷயம் அருளுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தங்க பேசுறாங்களாட்டு ஹலோங்கிறாரு. வாழ்க வளமுடன் எதிரில் இருந்து ஒரு குரல். அத்தாடியோ, இந்த குரலுக்கு பயந்துட்டு தாண்டா இத்தனை நாளா பம்பிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. இருந்தாலும் நீங்க பேசுங்கன்னு சொல்ல ஆஸ் யூஷுவல் பேச விடாம நம்பால் பேச ஆரம்பிச்சிடுறாரு. என்னதான் காலையில சொல்லாம பொல்லாம கிளம்பிட்டீங்க, உங்களோட செருப்பு எடுத்து கவர்ல போட்டு வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம நேரா போய் உங்க தாய் மாமா கிட்ட கேட்டேன், இப்படி காலையில முகூர்த்தத்துக்கு இல்லாம போயிட்டீங்களேன்ட்டு. அவர் என்னன்னாரு, மெட்ராஸ்ல ஏதாச்சும் வேலையா போயிருப்பாரு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்ககிட்ட பேசணுமேன்னு சொல்லி உங்களோட நம்பருக்கு நான் போன் பண்ணேன், யாரோ எடுத்தாங்க, திருப்பியும் கால் பண்ணுனேன், ஆனா பாருங்க அவங்களே எடுத்துட்டு என்ன திட்டிட்டு வச்சுட்டாங்கன்ட்டு விடாம பேசுறாரு. சோ அருளுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, கிடைக்கல. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட பேர் தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, வேணும்னே நான் நம்பரை மாத்தி கொடுத்தேன், காலையில என்னோட பேரை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னோட பேர் கூட எனக்கு தெரியாது, சோ மூஞ்சில முழிக்கிறதுக்கு பயந்துட்டு நான் சொல்லாம பொல்லாம வந்துட்டேன் நடந்த எல்லாத்தையுமே அருள் சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாரு. உண்மையாலுமே நான் யாருன்னு தெரியலையான்னு ஃபீல் பண்றாரு. தெரியலப்பான்னு சொல்ல வரும்போதே சரி நான் யாருன்னு சொல்றேன்ட்டு எடுக்கிறாரு பாருங்க ஒரு வரலாற்றை பேச ஆரம்பிச்சுட்டாரு. 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி நடந்த அண்ணன் தங்கச்சி வரலாறு எல்லாத்தையுமே சொல்லி அருளோட அம்மா இருக்காங்களா, அவங்க கூட பிறந்தவங்களோட ஒரு பொண்ணு தான் ஹீரோவோட அம்மா. அருளோட அப்பா கூட சம்திங் பிறந்தவங்களோட அந்த வகையில வந்தவங்க தான் ஹீரோவோட அப்பா. இப்படி 2 பேரும் சேர்ந்துகிட்டு இருக்க, உங்களோட 10th லீவு 94ல நாங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், நீங்க தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க, என்ன நிறைய வெளியே கூட்டிட்டு போவீங்க, பாக்யராஜோட படத்துக்கெல்லாம் எங்களை கூட்டிட்டு போனீங்க, நீங்க ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துட்டீங்க, எங்களுக்காக திருப்பி கூட்டிட்டு போனீங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி என்னோட சேர்த்து சின்ன பசங்க 8 பேர் எல்லாத்துக்கும் சின்னதா செல்லமா பட்ட பேரெல்லாம் வச்சிருப்பேன் ஒருத்தங்களோட பட்ட பேரெல்லாம் சொல்ல முட்டைகோஸ் யாருன்னு கேக்குறாரு. அருளுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா முட்டைகோஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா மதியழகன் ஞாபகம் இருக்கு, நல்லா இருக்கானான்னு கேட்க அவனுக்கு என்ன நல்லாத்தான் இருக்கான், அவன் பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க, முட்டைகோஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு, இந்த உருளைய மறந்துட்டீங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு கேக்குறாரு. சொல்ல போனா அவருடைய தம்பி பேரை அருள் புடிச்சிட்டாரு. ஆனா ஹீரோ பேரு ஞாபகம் வர இப்படி எல்லாம் வள 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 வளன்னு பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஏங்கிள் நம்ம ஹீரோவோட பேரு ஞாபகத்துக்கு வந்துருது. ஆனா அருள் ஹீரோவுடைய பேரை சொல்லாம இழுத்துக்கிட்டு இருக்க ஹீரோ ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, நீங்க எப்படி லைட்டா போய் சொன்னீங்களோ அதே மாதிரி 9 மணிக்கு தான் சென்னைக்கு கடைசி பஸ்ன்னு எனக்கு தெரியும், நீங்க எங்க வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக வேணும்னே 9 மணிங்கிறத லைட்டா 10 மணின்னு மாற்றி சொல்லி வேணும்னே உங்களை பஸ் மிஸ் பண்ண வச்சுட்டேன், அதான் என்ன மன்னிச்சிருங்கிறாரு. ஆனா விசக்கிருமியா அப்படின்ட்டு ஆகி போச்சு. ஆனா பாருங்க, ஆனாலும் போன் பேச ஆரம்பிக்கும் போதே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அருள் ஒரு பண தேவையில் இருக்கிற விஷயத்த தாய் மாமா சொல்லி ஹீரோக்கு தெரிய வருது. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு பதறிக்கிட்டே கேட்கிறாரு. ஏன்னா ஒருத்தங்களுக்கு பண தேவை திடீர்னு ஏற்படுதுன்னா யாரோ ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனா தானங்க வரும். சோ யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம போயிருச்சோன்னு பதறாரு. அப்பதான் வீடு வாங்குற விஷயத்த சொல்றாரு. சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, என் ஒய்ஃபோட நகை பாத்தீங்கன்னா அடமானம் வச்சோம்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, ஒய்ஃபோட நகையை அடமானம் வைக்கிறமே நீங்க ஒன்னும் கோச்சுக்காதீங்க, இதை வைக்க சொன்னதே உங்க தங்கச்சி தான் அப்படின்ட்டு ஹீரோயின் நகையை அடமானம் வைக்க சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி அங்கிருந்து ஒரு 5 லட்சத்தை எடுத்துக்கலாம், நான் சீடு போட்டுட்டு வரேன், அதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் வரும், சோ டோட்டலா 25 லட்சம் ரூபாய் என்னால கொடுக்க முடியும், நீங்க வேணான்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பா என்னோட பணத்தை தான் வாங்கிக்கணும்ட்டு அருளுடைய பண பிரச்சனையை வாண்டடா வந்து ஏத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ தனிக்கு பாத்தீங்கன்னா இவர் ஒரு மிடில் கிளாஸ் தான். சோ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோவோட பேரை சொல்லாம யாருக்கிட்டையும் சொல்லாம அடுத்த நாளே நேரா ஊருக்கு கிளம்பி போறாரு. நேரா ஒரு கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற அந்த பூக்கடைக்கார அக்காவை பார்த்து ஹீரோவோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு வீட்டு முன்னாடி வந்து கதவு தட்டுறாரு. ஆனா கதவு திறக்கல. டே உருள, நீ உள்ளதான் இருக்கேன்னு தெரியும், மெய்யழகா கதவை திற அப்படின்ட்டு பேரை சொல்லும் போது அத்தான்னு கதவை ஓபன் பண்றாரு. அந்த இடத்துல டைட்டில் மெய்யழகன்னு போட்டு இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. இப்படி உறவுகளோட முக்கியத்தையும் நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மனுஷனுக்கு மனுஷன் மனசுதான் முக்கியங்கிற மாதிரி சொன்ன இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம்